ஸோ இப்போ இந்த போதை வந்து இங்கே வரைக்கும் எதிரொலிக்குமா? அதாவது அந்த காலை உடைக்கிறது, கையை உடைக்கிறது வரைக்கும் எதிரொலிக்குமா? ஏங்க அவனா இருந்தால் அதையும் கூட செய்ய மாட்டானுங்க. ஒரு போலீஸ்காரர் வந்து கரெக்டாக இருக்காருன்னு வச்சுக்கலாம், இவன் கையை ஒடிச்சு நமக்கு எதிராக பாவம் அப்படி தானே பார்ப்பான். அல்ல ஏன்னா இப்போ கோவத்தில் அடிக்கிறோன்றது வேறு, ஒரு சண்டை வருது கோவத்தில் அடிக்கணும். பட் கையை உடைச்சி காலை உடைச்சா அந்த வலியை பார்த்து அது பழக்கப்படுறதே ஒரு மனநோய் மாதிரி தானே இருக்குது. அதாங்க அன்றைக்கி முன்னாள் ஐபிஎஸ் ஆஃபீஸர் திலகவதி என்ன சொல்கிறாங்க, என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டுன்றாங்க. எனக்கு அவங்கெல்லாம் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொன்னால் எனக்கு கோவம் வரும். அது என்ன என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு? ஒரு கொலை பண்ணிட்டான்னா எப்படி ஒரு ரவுடி ஒருத்தன் கொலை பண்ணிடுறான், கொலை பண்ணிட்டான்னா அவனுக்கு அடுத்த கொலை பண்ணுறதுக்கு அவனுக்கு அவ்வளோ பெருசாக தெரியல, பண்ணிக்கிட்டே போகிறான்ல. அதேமாரி தான் ஒரு கொலை வந்து இவன் பண்ணிடுறான். இதுக்கு வந்து என்கவுண்டர்னு பேர் வச்சுக்கிறாங்க. அடுத்து பண்ணுறான். அதனால் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு பேர் எப்படி வைக்கிறீங்க? பண்ணுறதே கொலை தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிங்க, திலகவதி ஐபிஎஸ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த என்கவுண்டரை பற்றி அவங்க பேசின பேச்சு உண்மை அதுதான். அப்போ ஒருத்தனை இது பார்த்தீங்கன்னா கை உடைக்கிறது ஸ்பெஷலிஸ்ட்டு, காலை உடைக்கிறது ஸ்பெஷலிஸ்ட், ஒன்றும் இல்லை. கூட்டும் போய் அந்த ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காருன்னா அவர் ஒரு மெயின் டீம் வச்சுருப்பார், ஸ்பெஷல் டீம். அந்த டீம் வச்சுட்டு எங்கன்னா கண்ணை கட்டிட்டு மூலையில் உட்காந்து பெரிய ஒன்றும் அதெல்லாம் இல்லை, மூலையில் உட்காந்து நான் என்ன பண்ண முடியும்? ஒரு எப்படியா நீங்கள் வந்து பயில்வானே போட்டோம், அவங்ககிட்ட என்ன பண்ண முடியும்? ஒரு 5 போலீஸ்காரன் வந்து கையை காலை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தனை கையை உடைக்கிறது காலை உடைக்கிறது வந்து அதெல்லாம் வீரமா என்ன பண்ண முடியும்? யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் இவ்வளோ பண்ணிவிட்டு சொல்ல வேண்டியதானே, நாங்கள் தான் சார் உடைச்சோம், அவன் பண்ண திமிருக்கு நாங்கள் கொடுத்தோம்னு சொல்லி நீதிமன்றத்தை சொல்ல வேண்டியதானே. அது சொல்லாமல் இல்லை சார் கீழே வந்தான் சார், விழுந்தான் சார், கால் உடஞ்சிச்சு சார், ஏன் சொல்கிறீங்க? அந்த நீதிபதிகளுக்காச்சும் கொஞ்சம் புத்தி இருந்து, ஏன் காலில் பாத்ரூமில் வழுக்கி விழுந்தது எல்லாரும் ஒரே மாதிரியாக விழுவாங்களா, இது என்னையா நியாயம் அப்படின்னு அதையும் கேட்கறது இல்லை. அப்போ எப்படியாப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்காங்க காவல்துறை? அஜித்குமார் விஷயத்துக்கு முதல்வர் பேசினார், ஆகாஷ் விஷயத்துக்கு பேசலை. விக்னேஷ்ன்ற இங்கே செக்ரட்டரியேட் காலனியில் குதிரை ஓட்டிகிட்டு இருந்த பையன், அவன் இரவு நேரத்தில் வந்து போயிருக்கான், சந்தேக கேஸில் பிடிச்சிட்டு போகிறான், அவனை அடிக்கிறாங்க, செத்துறான். அதை சவுக்கு சங்கர் தான் ஃபஸ்ட்டு வெளியே கொண்டு வந்தாப்புல, ஹெல்மெட்டால் அடித்து கொண்டாருன்னு. ஆனால் இதே முதல்வர் சட்டமன்றத்தில் என்ன சொன்னார்? இல்லை மாரடைப்பு வந்து மரணிட்டார். அப்புறம் இன்னும் பிரச்சனை பெருசாகிடுச்சு. அப்புறம் 10 லட்ச ரூபா கொடுத்தாரு நிதி, யார் முதல்வர். அப்புறம் தான் எதிர்கட்சி அதை பிடிச்சிட்டு அவர் தான் மாரடைப்பால் மரணம் அடைஞ்சாருன்னு சட்டமன்றத்தில் நீங்களே சொல்கிறீங்க. இப்போ எப்படி நீங்கள் 10 லட்சம் வந்து நிவாரணம் அளிக்கிறீங்க? உண்மை என்ன தான் நடந்தது? அதுக்கப்புறம் தான் நாங்கள் குற்றவாளி, அதாவது காவல்துறையை கைது பண்ணியிருக்கோம். இதே எப்படி 3வது நாள் தான்